வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க முயற்சி செய்தார்கள். அது மட்டும் இல்லாம இது குறித்து என்னிடமே நேரடியாக பேசினார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேத்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. பிற்பாடு இன்னைக்கு வேற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுல என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு, அது அன்அபிஷியலா இருந்துச்சு, அதிகாரப்பூர்வ உரையாடல் கிடையாது, ஒரு விதமான ரூமரா பரவிட்டு இருந்துச்சு. சில அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட போன் போட்டு பேசினாங்க. பிற்பாடு நாங்க உங்களைவே முதலமைச்சராக ஆக்குறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக கூட்டணி சேர்ந்து அண்ணன் திருமாவை முதலமைச்சராக்குறதுக்கு முயற்சிகளா நடந்துச்சு. நான் கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே திமுக அதிமுக விவகாரத்துல என்ன நடந்துச்சு? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இது ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. நம்பர் 1, தாவேகா தனி மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருச்சு, அவங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கு அப்படின்னு மே 4ஆம் தேதி ரிசல்ட் 24 மணி நேரத்துக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய, நான் ஏன் இந்தியாங்கிற வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு ஊடகங்களை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஊடகங்களுமே என்ன பேசுனாங்க அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர போறாங்க அப்படிங்கிற செய்தி பயங்கர பரவலாக வந்துச்சு. இந்த செய்தி வருவதற்கு முன்னாடி திமுக தலைவர் கூட்டணி கட்சிகளோட சந்திச்சு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினாரா? எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. 2வது, தன் கட்சிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, முன்னணி மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மந்திரிகள், இவங்களோடு ஏதாவது கூட்டம் நடத்தி பேசினாரா? அதெல்லாம் எந்த பேச்சுமே இல்லை. எதுவுமே நடக்கல. நீங்க நம்பலன்னா மே 5ஆம் தேதி 6ஆம் தேதி நடந்த சம்பவங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து தொகுத்து செய்தியோடு ஒப்பிட்டு பாருங்க. திமுக தலைவர் அவங்க கட்சிக்காரங்களையோ இல்ல கட்சியினுடைய மேல்மட்டத்தையோ இல்ல கூட்டணி கட்சி சார்ந்தவர்களையோ நேரடியாக சந்தித்து முதல்ல பேசல. இந்த செய்தி வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பு உருவானதுக்கு பிறகுதான் அவர் கட்சிக்காரங்களை சந்திக்கிறாரு, கூட்டணி கட்சிக்காரங்களை சந்திக்கிறாரு. சோ அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, திமுகவினுடைய தலைமை இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, ஊடகங்கள் வெளியிட்ட இந்த செய்திகள். ஊடக செய்தியின் ஊடாக கட்சியினுடைய கிரவுண்ட்ல இருந்து, சாதாரண ஒரு கிராம பஞ்சாயத்துல இருந்து சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக வரைக்கும் எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றாங்க. 2 கட்சியும் ஒன்னா சேரப்போகுது, 2 கட்சிக்கும் பொதுவாக ஒரு முதலமைச்சர் வரப்போறாங்க. அதுல குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கான வேலை நடக்குது. இது ஒரு நல்ல நகர்வு. விஜய் ஏதோ ஒரு வகையில மேனிபுலேட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு, இவர் முதலமைச்சரா வரக்கூடாது, இவர் முதலமைச்சரா தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 2 கட்சியும் ஒன்னா சேர்றது நல்லது அப்படின்னு 2 கட்சியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருந்து, சாதாரண ஊராட்சி மன்றத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பகுதி பொறுப்பாளர்ல இருந்து, வட்ட பொறுப்பாளர்ல இருந்து, முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாருமே ஒரு மூட் செட்டப்புக்கு வர்றாங்க. அந்த மூட் செட்டப் என்ன அப்படின்னா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தை அமைக்கலாம், எடப்பாடி சிஎம் ஆக்கலாம், நாம வெளியிருந்து ஒரு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு திமுக சார்பான உள்ள இருக்கக்கூடிய சில ஆட்களே ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனா இது திமுகவினுடைய தலைமையின் முடிவு அல்ல. இதை ஏன் நம்ம இவ்வளவு உறுதியா சொல்றோம் அப்படின்னா, மாவட்ட செயலாளரையோ முன்னாள் அமைச்சரையோ சந்தித்ததற்கு பிறகு ஊடகங்களில் இப்படி ஒரு செய்தி வந்திருந்தால், திரு ஸ்டாலின் அவர்கள் கட்சி முக்கியமான நபர்களிடம் இது குறித்து உரையாடி கொண்டிருக்கிறார். எது குறித்து? திமுகவை அதிமுகவை ஒன்று சேர்ப்பது குறித்து உரையாடுகிறார் அப்படின்னு செய்தி போடலாம். தேர்தல் வெற்றி வந்திருக்கு, தேர்தல் ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்த 24 மணி நேரத்துக்குள்ள எப்படி ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டாங்க? ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடிகள்கிட்ட நேரடியா பேசல, திமுகவினுடைய முன்னணி கட்சி தலைவர்கள் யாரும் அதிமுக கட்சி தலைவர்கள்ட்ட பேசல. இது வரைக்கும் அபிஷியலா எதுவுமே நடக்கல. இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 கட்சிக்காரங்கள்ட்ட ஒரு மூடு கிரியேட் ஆகுது. திருப்பி அதிமுக வரப்போகுது திமுகவினுடைய சப்போர்ட்ல அப்படிங்கிற இந்த அழுத்தம் இருக்கு பத்தியா. கட்சியில கிரவுண்ட் லெவல்ல இருந்து மேல் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கட்சி இதைத்தான் ஃபீல் பண்ணுது அப்படின்னு தலைமை கிட்ட வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னை கட்சி முழுக்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவோம், அதிமுக திமுக அது நம்ம கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன கட்சி தானே, உள்ளூருக்குள்ள இருக்கவன் ஒரு அதிமுக இருப்போம், திமுக இருப்பான், எல்லாம் மாம மச்சான் பங்காளியா தான் இருக்கிறான், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்றுவோம், விஜய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்சியில் இருந்தவர்கள் கிரவுண்ட்ல இருந்து மேல வரைக்கும் இந்த தேர்தல் ரிசல்ட்டை கண்டு ஒரு சிறு பயத்தில் இந்த முடிவை மேலே இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமைக்கு அழுத்தம் கொடுத்திருப்பார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா அந்த அழுத்தத்தை திமுக ஏற்றுக்கொண்டதா? ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டாரா? இல்ல. அவர் இது முடியாது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா சொன்னார். தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைத்த உடனேயே இன்னும் 6 மாச காலத்திற்கு அவர்களை நாம் எதுவுமே விமர்சிக்க வேண்டியதில்லை, அவர்கள் ஆட்சி நடத்தட்டும், அவர்களை தொந்தரவு செய்ய போறதில்லைன்னு முதல் ஸ்டேட்மெண்ட்டை திரு மு க ஸ்டாலின் தான் விட்டார். வேற யாரா விட்டாங்களா? இல்ல, அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஸ்டேட்மெண்ட் வெளிவந்து தமிழ்நாடு முழுக்க பரபரப்பான பேசுபொருளாக மாறியதற்கு பிறகுதான் அதிமுக திமுக கூட்டணி குறித்தான உரையாடல் வருது.
சோ ஊடகங்கள் ஒரு மாதிரி செய்தி போடுது, கட்சி வேறு மாதிரியான முடிவு எடுக்குது. ரெண்டாவது இது ஒரு ஓரமா வச்சிருவோம். திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து முடிவு எடுத்துச்சுன்னு வச்சுக்குவேன். இப்ப திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியும் சேர்ந்து நிக்கிறன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இது என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. தாவேக்காங்கிற ஒரு புது கட்சி வந்திருக்கு. அந்த கட்சி இதெல்லாம் ஊழல் சக்தி, தீய சக்தி, நாங்க தான் சுத்தமான சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி வருதுல்ல ஜெயிச்சு. இந்த கட்சி அதிமுகங்கிற கட்சியை ரெண்டா உடைச்சு அப்படியே ஒரு குரூப்பை தனக்குள்ள கொண்டு வர்றதுக்கான எல்லா குதிரை வேற வேளத்திலும் ஈடுபட்டு இருக்கு. அப்படி இவங்க அதிமுக இருந்து கொண்டு வரக்கூடிய எல்லாருமே ஊழல்வாதிகள். அதிமுகவினுடைய முன்னாள் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி, சிறையில் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சின்னம்மான்னு சொல்லக்கூடிய சசிகலா மீது குற்றச்சாட்டு இருந்து தண்டனைக்குட்பட்டு சிறையில் இருந்து விடுதலையாக வந்தவங்க. டிடிவி தினகரன் மீது இரட்டை இலை வழக்குக்கு லஞ்சம் கொடுத்து சிறைக்கு போனவர். அந்த கட்சியில பல பேருக்கு மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, லேண்ட் கிராப்பிங் இருக்கு, எல்லா வேலையும் பண்ணிருக்காங்க. கரப்ஷன்ல இருந்து லேண்ட் கிராப்பிங் வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணி ஜெயிலுக்கு போன ஒரு கட்சி இருக்கக்கூடிய ஒரு குழுவை தனியா உடைச்சு கூட்டிட்டு வர்றாரு விஜய். அது தப்பு இல்ல. அது கேட்டா இல்ல விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, அதிமுக விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. திமுக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிறது எப்படி தப்புன்னு சொல்றீங்க? சட்டப்படி ஏதாவது தப்பு இருக்கா? நான் என்ன கேட்கிறேன், திரும்ப திரும்ப இங்க பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு சில பேர்லாம் எழுதிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, அதிமுகவுக்கு போய் திமுக ஆதரவு கொடுத்துருச்சா? பாஜகவை கைவிட்டு விட்டு என்டிஏ கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியே வந்து நின்றால் அந்த அதிமுகவுக்கு திமுக ஆதரவு கொடுப்பதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு பொது எதிரி யாரு? பாஜக, பாசிசம். அதுல இருந்து நீ வெளியே வா, உனக்கு ஆதரவு கொடுக்குறான், அவ்வளவுதான். இந்த வேலையை விஜய் செய்தா தப்பு இல்ல, ஆனா அந்த வேலையை திமுக செஞ்சா தப்பு. இந்த மனநிலை தான் திமுகவின் மீதான வெறுப்புக்கு அடிப்படை. இந்த சமூகத்துல நிரந்தரமா திமுகவின் மீது ஒரு வெறுப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இதுதான். விஜய் அவர்கள் குதிரை பேரம் பேசி தமுமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை முகத்தை மூடி காருக்குள்ள கடத்தி வீட்டுக்கு கொண்டு வந்து பத்திரமா வச்சிருந்து அடுத்த நாள் சட்டசபைக்கு கொண்டு வர்றாரு. அந்த கட்சியினுடைய தலைவரான டிடிவி தினகரன் கவர்னர் வரைக்கும் போறாரு. அப்போ ஒரு தமுமுக எம்எல்ஏ, அவரு பாசிச கூட்டணியான என்டிஏ கூட்டணியில் இருந்து ஜெயிச்சவர். அதாவது ரெட்டலை, தாமரை எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிற்கக்கூடிய இந்த என்டிஏ பாசிச கூட்டணியில நின்று ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏவை கடத்திட்டு வந்து தனக்கு ஆதரவு வாங்கினா தப்பு இல்லை. ஆனா பாஜக விட்டு வெளியே வரக்கூடிய அதிமுகவுக்கு திமுக சப்போர்ட் பண்ணா தப்புன்னு எப்படி நீங்க முடிவு பண்றீங்க? எந்த பொது புத்தி இதை உங்களுக்கு கொடுக்கு? சோ அப்போ உங்களுடைய பொது புத்தியின்படி தாவேக்கா யாரை வேணாலும் உடைக்கலாம், யாரை வேணாலும் கூட்டு சேர்த்துக்கலாம், திமுக செஞ்சா தப்பு. இந்த தீண்டாமை மனநிலை இருக்குல்ல திமுகவின் மீது, இந்த மனநிலை தான் காலங்காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் செயல்படுது? நாம ஏன் இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. நாம ஏன் இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு 2 நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. திமுக செஞ்சா மட்டும் இது ஏன் நமக்கு குற்றம் மாதிரி தெரியுது, அதே தாவேக்கா செஞ்சா நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி நீங்க கேளுங்க. இதுக்கு இன்னொரு சின்ன எடுத்துக்காட்டோட நான் சொல்றேன். இப்ப விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. அவர் ஒரு கல்வி அமைச்சரை போடுறாரு. அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு தலித் சமூகத்துல இருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால இவ்வளவு பேர் விசிகாவில இருந்து, ரஞ்சித் குரூப்ல இருந்து எல்லாருமே பயங்கரமா ஃபயர் விடுறாங்க. பார்த்தீர்களா, ஒரு முக்கியமான அமைச்சர் பதவியை தலித் சமூகத்திலிருந்து வந்த ஒருத்தருக்கு, ராஜ்மோகனுக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு பயங்கர கொண்டாடுறீங்க. ஓகே, ரைட்டு. அவர் தலித் அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய தலித் சமூகம் கொண்டாடுது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக அரசாங்கத்தினுடைய முக்கியமான அமைச்சராக திரு கோவிச்செழியன் அவர்கள் உயர்கல்வித்துறை மந்திரியாக இருந்தார். அவர் உயர்கல்வித்துறை மந்திரியாக ஆக்கப்பட்ட போது ஏன் இந்த ரஞ்சித் குரூப்பும் ஏன் விசிகாவில் இருக்க இவர்களும் இதை கொண்டாடவில்லை? அது நீங்க தான் சொல்லணும். நீங்க இப்ப ராஜ்மோகனுக்காக கொண்டாடுறீங்கல்ல, ஒரு தலித் வந்து இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்காரு அப்படின்னு. இதே அண்ணன் கோவிச்செழியன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராகும் போது ரஞ்சித்தோ, நீலமோ, இல்ல பகுஜன் சமாஜ்வாதியோ, இல்ல விசிகேவோ ஏன் கொண்டாடவில்லை? அப்ப திமுக செய்தால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது கிடையாது. வேற யாராவது வந்து செய்தால் அது ஒரு மிகப்பெரிய சமூக நீதி என்கின்ற ஒரு விதமான தீண்டாமை மனநிலை ஏன் திமுகவின் மீது கட்டி அமைக்கப்படுகிறது? அது நீங்க தான் யோசிக்கணும். ஏன் நாம இப்படி யோசிக்கிறோம்? இதே தாவேக்கா செஞ்சா பெருமையா பேசுறோம், திமுக செஞ்சா நம்ம ஏன் பெருமையா பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து சுய பரிசீலனை செய்யணும். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன். இப்ப திமுகவுக்கு வந்து ஒரு 100, 108 வந்துருச்சு. தாவேக்காவுக்கு வந்தது வந்திருக்கு. திமுக வந்து அதிமுகவை ரெண்டா உடைச்சு ஒரு குரூப் எம்எல்ஏவை தூக்கி கொண்டு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணுச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பார்த்தீர்களா திமுகவினுடைய குதிரை பேரத்தை, எவ்வளவு ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு நடந்து கொள்கிறார்கள். ஒரு மிக மிக அருவருப்பான ஒரு செயல். ஒரு கட்சியவே இரண்டாக உடைக்கிறது திமுக. இதுதான் திமுகவினுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாம அவங்க என்டிஏ கூட்டணி உடைச்சு விட்டாங்க. இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்கல்ல. இன்னைக்கு விஜய் அதிமுகங்கிற ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய சிவி சண்முகம், வேலுமணியை பயன்படுத்தி ஒரு கட்சியவே ரெண்டா உடைக்கிறார்.
அவரு எல்லாத்தையும் போய் பார்க்கிறேன்னு சொல்றாரு. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு, சீமான கூட போய் பார்க்கிறாரு, யாரையோ போய் பார்க்கிறாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்காரு, ஆளுங்கட்சி தலைவரா இருந்திருக்காரு, சிஎம்மா இருந்திருக்கக்கூடிய எடப்பாடியை ஏன் போய் பார்க்கல? கேட்டா அவர் என்டிஏ கூட்டணி இருக்காருன்னு சொன்னீங்க. எப்பா அன்புமணி தான்ப்பா என்டிஏ கூட்டணி இருக்காரு. என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணியை நீங்க போய் பார்ப்பீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா எடப்பாடி போய் பார்க்க மாட்டீங்க, வேலுமணி போய் பார்ப்பீங்க, சி.வி. சண்முக வீட்டுக்கு போவீங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த கட்சியை உடைக்கிறதுக்கு விஜயினுடைய யுக்தி இவ்வளவு மோசமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு கட்சியை ஏன் விஜய் உடைக்கிறார், ஏன் குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறார்னு உன் மனசாட்சி கேள்வி கேட்கணுமா இல்லையா? அந்த மனசாட்சி எல்லாம் கேள்வி கேட்கல. பார்த்தீர்களா திமுக அதிமுக ஒன்னா வந்துட்டாங்க அப்படின்னு திரும்பி பழைய மனநிலைக்குள்ளே வர்றீங்க. தயவுசெய்து சுய பரிசீலனை பண்ணுங்க. நமக்கு ஏன் திமுகவின் மீது இவ்வளவு வெறுப்பு இருக்கு அப்படிங்கிறத உட்கார்ந்து கையில ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. இங்க இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளரை பார்த்து நான் வெளிப்படையா கேட்கிறேன், பார்த்தீர்களா திமுக அதிமுகன்னு நீங்களும் Facebookல வந்து எழுதிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், விஜய் வந்ததுல இருந்து பிரஸ் மீட்டே கொடுக்கல, இதுக்கு முன்னாடியும் பிரஸ் மீட் கொடுக்கல. நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே, உங்களுக்கு உண்மையிலேயே மானம் ரோசம் வெக்கம் ஏதா இருந்தா, பத்திரிகை தொழில நீங்க மதிக்கிற மாதிரி இருந்தா, சார் சிஎம் சார் ஒரு பிரஸ் மீட் கொடுங்க சார், உங்களால எங்களுக்கு அவமானமா இருக்கு சார், பத்திரிகையாளராக நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், ஆனா நீங்க எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்க முடிஞ்சா ஒரு சிஎம் கிட்ட ஒரு அப்ளை பண்ணுங்க, இல்ல பொதுவுல பேசி பாருங்க. நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்க. திமுக தோத்தே போச்சு, ஆனா திமுக பத்தியே இன்னைக்கு எழுதிட்டு இருக்கீங்க. இந்த சமஸ் மாதிரியான பத்திரிகையாளர்கள் உட்கார்ந்துக்கிட்டு திரும்ப திரும்ப திமுக பார்த்தீர்களா இதை செய்தது, திமுக பார்த்தீர்களா அதை செய்தது, திமுக பார்த்தீர்களா அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி, எங்கிருந்து உங்களுக்கு இந்த மனநிலை வருது? ஏன் தோத்ததுக்கு பிறகு ஒரு கட்சியை திரும்ப 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 அட்வைஸ் பண்ணணும், அந்த கட்சிக்கு அந்த கட்சியை பிடிச்சி நோண்டணுங்கிற மனநிலை உங்களுக்கு எங்க இருந்து வருது? உங்க கண்ணு முன்னாடியே அதிமுகவை லீமா ரோஸை வச்சு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா மே 4ஆம் தேதியே என்ன பேட்டி கொடுக்குறாங்க, அதாவது ஆதார் அர்ஜுனாவினுடைய மாமியார், அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்று சேருவதற்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம்னு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. எல்லா சேனல்லையும் வந்திருக்கு அந்த வீடியோ. அப்போ அதிமுகவோடு முதலாக ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது தாவேக்கா. என்டிஏ கூட்டணியில் அவர்கள் இருக்கும் போதே அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு எடப்பாடி அவர்கள் ஒத்து வரல. லீமா ரோஸை வச்சு அந்த கட்சியை 2ஆ உடைக்கிறாங்க. லீமா ரோஸ் யாரு? மார்டின் லாட்ரி குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஆள். அவங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. லாட்ரி பணத்தில் கொள்ளை கொள்ளையாக சம்பாரிச்சு பல குடும்பங்களை அழித்த அந்த லாட்ரி பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டை அதிமுக வாங்கி ஒரு லால்குடியில நின்று ஜெயிச்சுட்டு அந்த கட்சியவே அழிக்கிறாங்க. எதுக்கு? தன்னுடைய மருமகனுக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வேணும், தனக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அதிமுக கட்சியை உடைச்சு அந்த அம்மா தனியா பிரிச்சு கூட்டிட்டு வருது. அது குறித்து சமஸ் பேசுனீங்களா? அது குறித்து யாராவது ஒருத்தர் பேசுனீங்களா? லீமா ரோஸ் பண்ணுவது குதிரை பேரம், லீமா ரோஸ் ஒரு கட்சியை உடைக்கிறார், இதுக்கு பின்னாடி தாவேக்காவும் ஆதவர்ஜுனாவும் இருக்கிறார்கள், லாட்ரி பணம் புழங்குகிறது, ஒரு வார்த்தை யாராவது பேசுனீங்களா? ஏன் பேசல? அத பேசுறதுக்கு உங்களுக்கு ஏன் வலிக்குது? முதல் நாளே அந்த அம்மா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பேச மாட்டேன். இப்போ நான் திமுகவுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ திமுக பாத்தீங்களா அதிமுக பேசியிருக்கு, இதையே திரும்ப திரும்ப சொல்லுவேன் அப்படிங்கிறது ஒரு நோய் கூறுது. சோ அப்ப திரும்ப 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 இங்க என்ன நடக்குது அப்படின்னா, காலங்காலமாக திமுகவின் மீது ஒரு வன்மம் கட்டி அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வன்மத்தை கட்டி அமைக்கிறது யாருன்னா, RSS இந்துத்துவா பார்ப்பன மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் காலங்காலமா செய்யறாங்க. இதுல பலியாடாகிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சாமானிய மக்கள். ஏன்னா நானே ஒரு காலத்துல திமுக எதிர்ப்பில் இருந்திருக்கேன். எதுக்கு திமுக எதிர்ப்புன்னு தெரியாது. கல்லூரி நாட்கள்ல திமுகனா ஊழல் செய்யற கட்சி அதுன்னு சொல்லுவாங்க. இங்க இயல்பான மனநிலையில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு இளைஞர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, திமுகவா ஊழல் செய்யக்கூடிய கட்சி, திமுகவா அதை பண்ணிருச்சு. இது வரைக்கும் கலைஞரோ இல்ல அண்ணாதுரையோ இல்ல மு க ஸ்டாலினோ யாராவது மேல ஏதாவது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்களா? ஆனா அதிமுகங்கிற ஒரு கட்சி காலங்காலமா மிகப்பெரிய ஊழல் பண்ணி மிகப்பெரிய தண்டனைக்கு உட்பட்ட முக்கியமான அமைச்சர்களை உள்ள வச்சிருக்காங்க. ஜெயலலிதா சிறைக்கு போயிருக்காங்க, சசிகலா சிறைக்கு போயிருக்காங்க, டிடிவி தினகரன் சிறைக்கு போயிருக்காரு. அவங்க எல்லாத்து மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அந்த கட்சியின் மீது இவ்வளவு காலம் எந்த பிம்பமே இல்லை, தப்பான பிம்பம் இல்லை, அவங்க ஊழல் செய்யறாங்கன்னு எதுவுமே இல்லை. அப்போ தொடர்ச்சியாக ஒரு உளவியல் இங்கு கட்டி அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. திமுக மேல 1000 பலவீனம் இருக்கும். எல்லா கட்சியை போல திமுக ஒரு கட்சி, ஆனால் ஒரு குறைந்தபட்ச சமூக நீதி குறித்து தொடர்ச்சியாக களத்தில் உறுதி செய்யக்கூடிய முக்கியமான கட்சி. இந்த கட்சியின் மீதான வெறுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சமூக நீதியின் மீதான வெறுப்பு, வேற ஒன்றும் கிடையாது. திமுக பேசக்கூடிய சமூக நீதி கொள்கை இருக்கு பாத்தீங்களா, இதன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு. அவனுக்கு அவன் ஜாதி முக்கியம், அது எல்லா ஜாதியும் நான் சொல்றேன். அவனுக்கு அவன் ஜாதி முக்கியம். அந்த ஜாதி பற்றோடு அந்த ஜாதி உணர்வோடு இதை எப்படியாவது அந்த ஜாதி கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம கையில வச்சுக்கணும், நாமெல்லாம் ஒரு ஜாதி அப்படிங்கிற அந்த ஜாதி உணர்வோடு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் திமுகவை பார்க்கும்போது வெறுப்பா தான் இருக்கும். அதனால்தான் தொடர்ச்சியா இந்த சமூகத்துல திமுகவின் மீது ஒரு வெறுப்பு கட்டி அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உட்கார்ந்து தனியா யோசிச்சு பாருங்க, ஏன் நமக்கு திமுகவின் மீது வெறுப்பு அப்படின்னா கண்டிப்பாக சுயசாதியின் மீது பற்று இருக்கும். அதுதான் இது காரணம்.